எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973775326 எண்ணை அணுகவும். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த திதி என்று ஒரு திதி இருக்கும். அந்த திதியில் அந்த தெய்வத்தை நினைத்து நாம் வழிபாடு செய்யும்போது அந்த தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அந்த வகையில் விநாயக பெருமானுக்கு உரிய திதியாக கருதப்படுவது சதுர்த்தி திதி. வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி என்று 2 சதுர்த்திகள் வந்தாலும் தேய்பிறை சதுர்த்தியை தான் நாம் சங்கடகர சதுர்த்தி என்று கூறுகின்றோம். அன்றைய தினத்தில் விநாயக பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளன்று எந்த முறையில் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மிகவும் எளிமையான தெய்வமாக கருதப்படக்கூடியவர் தான் விநாயக பெருமான். இவரை வழிபாடு செய்வதற்கென்று பெரிதாக நாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நம்மிடம் இருக்கக்கூடிய எதை வைத்து எப்படி வழிபட்டாலும் முழுமனதோடு வழிபட்டால் அவரின் அருள் கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்குரிய சதுர்த்தி தினத்தன்று, அதுவும் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கின்றது, அதுவும் திங்கட்கிழமை வந்திருக்கிறது. அது கூடுதல் விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நாளில் நாம் விநாயக பெருமானை வழிபட்டால் நம்முடைய சங்கடங்களோடு சேர்த்து கடன் பிரச்சனையும் தீரும் என்பது ஐதீகம். அந்த வழிபாட்டு முறையை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். ஒருவர் கடனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்றார், அவர் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது பலருக்கும் தெரியும். ஆனால் நாளைய தினம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளன்று விநாயக பெருமானையும் வழிபாடு செய்யும்போது நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் அதே சமயம் கடன் பிரச்சனையும் தீரும் என்றே இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறார்கள். விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் வழிபாட்டை மட்டும் செய்பவர்களும் இருக்கிறார்கள். விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய விரதத்தை மாலை நேரத்தில் தான் பூர்த்தி செய்ய வேண்டும். அதுவும் மாலை 6 மணிக்குத்தான் விநாயகர் சதுர்த்தி பூஜையை செய்வதற்கு உகந்த நேரமாக கருதப்படுகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலையையோ அல்லது விநாயகரின் திருவுருவ படத்தையோ சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து கண்டிப்பான முறையில் அருகம்புல் மாலையை சாற்ற வேண்டும். பிறகு விநாயக பெருமானுக்கு மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடிய தேன், அவல், பொரிகடலை, பழங்கள், சுண்டல் வகைகள், இனிப்பு வகைகள் என்று நம்மால் எது முடியுமோ அதை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். 2 அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள். பிறகு விநாயக பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து ஓம் விக்னேஸ்வராய நமோ நமக, ஓம் விக்னேஸ்வராய நமோ நமக, ஓம் விக்னேஸ்வராய நமோ நமக என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு உச்சரிக்கும் பொழுது அருகம்புல்லால் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்வது என்பது கூடுதல் பலனை தரும். அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீப ஆராதனை காண்பித்து அனைத்தையும் நிறைவு செய்து 3 முறை தோப்பு கரணம் போட இயன்றவர்கள் அன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வாங்கி கொடுப்பதும் அன்னதானம் செய்வதும் அதிக பலனை தரும். மிகவும் எளிமையான இந்த விநாயகர் வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் அவரே சரணாகதி என்று அடைந்து செய்பவர்களுடைய வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் ஏற்படாது, நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.